ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் துளாராசிக்காரங்களோட பலன்களை பற்றி தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கை நிறைந்த மாதமாக தாங்க இருக்குது. எல்லா பலன்களும் கலந்து தான் வரப்போகுது. துலா ராசிக்காரங்க ஒரு சிலர் மந்த நிலையை கொண்டவங்க. படிப்பு வேலை அப்படின்னு எங்கே போனாலும் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. ஆரோக்கியம் தொழில் பணவரவு இப்படின்னு எல்லாத்தையும் கவனமாக இருங்க. இவங்க சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பாங்க. துலா ராசிக்காரங்க வாழ்க்கையை ரசித்து வாழ்வாங்க. நிறைய பயணம் செய்ய விரும்புவாங்க. புது புது இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்கிட்டேயும் பேசி ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவாங்க. கலை ஆர்வம் இவங்களுக்கு ரொம்பவே இருக்குங்க. ஒரு வாழ்க்கையை அதை அனுபவித்து வாழணும் அப்படின்னு தெளிவாக இருக்கிறவங்க இவங்க. கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை முழுவதுமே அரைகுறையான பணத்தோட தான் வாழ்வாங்க. ஆசைக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில உள்ள உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. தெய்வ பக்தி நிறைஞ்சவங்க இவங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் துலா ராசிக்கு எந்த மாதிரியான கிரகநிலை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலா ராசிக்கு வராரு. சுக்கிரன் அக்டோபர் 12ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆறாரு. அக்டோபர் 17ஆம் தேதி இரவு சூரியன் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு போகிறாங்க. செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆறாரு. இந்த செவ்வாய் பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஏன்னா நீச்ச ஸ்தானத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 21ஆம் தேதி புதன் துலா ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு போகிறாரு. இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே துலா ராசியில் தான் சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே துலா ராசிக்கு குரு வக்கரகதியில் இருந்தாலும் இல்லைனாலும் அக்டோபர் 10ஆம் தேதி வரை வக்கரகதி இல்லாத நிலையில் இருப்பார். அதுக்கப்புறம் வக்கரகதி அடைஞ்சி யோகத்தை ஏற்படுத்த போகுதுங்க. விரயஸ்தானத்தில் புதன் உச்சமாக இருக்காரு. இதனால் குருவோட பார்வை நிறைய இருக்குது. அதனாலேயே நிறைய சுப செலவு பண்ணுவீங்க. குழந்தை கல்யாணம் அப்படின்னு சுப செலவு ஏற்படும். இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு திருமணத்தில் சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதை எல்லாத்தையும் சமாளிங்க. அப்படி சமாளிச்சிங்கன்னா தான் அடுத்து வர பிரச்சனையை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் தள்ளி போகிற வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கிறதோட பலன் இந்த மாத முடிவில் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மேரேஜுக்கு தேவையான வேலையை பார்த்தீங்கன்னா கூட அதுலேயும் தடைகள் தான் ஏற்படும். அதனால் இந்த மாதம் அமைதியாக இருங்க. கணவன் மனைவி இடையே இருக்கிற தவறான புரிதல்களை கண்டுபிடிச்சி சரி செய்ய பாருங்க. இல்லைன்னா நிலைமை இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு இடையில் விரிசலை ஏற்படுத்தும். சமாதானமாக பேசி காரியத்தை சாதிங்க. உறவினர்களும் உங்களோட சண்டை போடுவாங்க. வாக்குவாதம் பெருசாக வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க முன்னாடி சமாதானமாக இருங்க. உங்களோட கோபத்தை காட்டாதீங்க. அது குழந்தைய மனதளவில் பாதிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற கோபம் சண்டை மனஸ்தாபம் எரிச்சல் இது எல்லாமே சரியாக குலதெய்வ வழிபாடு நல்ல பலன் தரும். குலதெய்வத்திற்கு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில காசு முடிஞ்சு வச்சு மனதார வேண்டிக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாக குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். மனதளவில் நெருக்கமாவீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. அதை சரி செய்ய இந்த மாதம் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கும் போவீங்க. காதலர்களுக்கு இடையில இருந்த மனஸ்தாபம் சரியாகி இன்னும் நெருக்கமாவீங்க. காதல் இன்னும் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. இது உங்களை திருமணம் வர கூட்டிக்கிட்டு போகும். இந்த அக்டோபர் மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு தொழிலில் சாதகமான பலன்கள் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக வச்சிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் காரணமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். தொழில் முறையில் ஒரு சில ரூல்ஸை மாற்றுங்க. இது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வணிகத்தில் நீங்கள் போட்ட முதலீடு எல்லாம் பெருகி நல்ல ஒரு முதலீடாக வரப்போகுதுங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா தாங்க இருக்குது. உங்களோட வியாபாரம் பெருகும். வியாபாரம் சம்பந்தமாக எல்லாரும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. புதிய வியாபாரம் ஆரம்பிக்கலாம். வியாபாரத்திற்கான ஒரு பங்கு இல்லைன்னா முதலீடு போடலாம். தொழிலாளியாக இருக்கிறவங்க கூட முதலாளியாக மாற வாய்ப்பு இருக்குங்க. இந்த அக்டோபர் மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு உங்களோட வேலையில் சாதகமான நிலை தாங்க இருக்க போகுது. அதிக சம்பளம் வாங்குறதுலையும் நிறைய பாராட்டுகளையே பெறதுலையும் இது ஒரு வாய்ப்பு. இந்த மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக தாங்க இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேல் அதிகாரிக்கிட்டேயோ இல்லை முதலாளிக்கிட்டேயோ கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம்.
அதிகமாக வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நிலைமையை உங்கள் கண்ட்ரோலில் வச்சிருக்க உதவும். பிரச்சனையை ஈஸியாக சரி செய்ய பாருங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருங்க. அவங்களுக்கு ஆதரவும் வழிகாட்டியாகவும் இருங்க. வேலை அதிகமாக இருக்குது, உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் தான் ஓவர் டைம் பார்த்து வேலையை முடிச்சு தரணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. இதுக்கு சேலரியோடு சேர்த்து அதிக பணமும் கிடைக்கும். கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க, அதனால் நேரம் கிடைக்கிறப்பவே தூங்கிக்கோங்க. இல்லைன்னா யோகா மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம். மாணவர்களுக்கு அவங்களோட படிப்பில் இந்த மாதம் நிறைய அனுபவங்களை கற்றுக்க போகிறாங்க. ஸ்கூல்லையும் எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போவாங்க. ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லித்தர போகிறாங்க. அதனால் உங்களோட படிப்பு சார்ந்த விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சு மெமரி பண்ணி வச்சா பரீட்சையில் நல்ல மார்க் வாங்க முடியும். போட்டித் தேர்வுகள் கூட எழுதுகிற வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாட்டில் படிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போகுது. அதுக்கான சரியான நேரமும் இதுதாங்க. துலா ராசி மாணவர்களுக்கு கலை மீது அதிக ஆர்வம் இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு பணத்துக்கு எந்த குறையும் வராதுங்க. எப்பயும் போலவே சாதாரணமாக தான் இருக்கும். பண தேவை அதிகம் ஆகலாம். அந்த நிலைமையை சமாளிக்க நீங்கள் ஓவர் டைம் பார்ப்பீங்க. சுப செலவுகளை செய்ய போறீங்க. அதுக்கு கொஞ்சம் கடன் வாங்கியே ஆகணும். உங்களோட பணத்தை சேமிக்க நகை, வீடு, மனை அப்படின்னு முதலீடு பண்ணுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்தோ வேலை பார்க்குற இடத்துல இருந்தோ பணம் அதிகமாக கிடைக்க போகுதுங்க. அதை பயனுள்ளதாக மாற்றுங்க. இரட்டிப்பு லாபம் கிடைச்சி சந்தோஷமாக வாழ்க்கையை வாழுங்க. பெண்களுக்கு நகை, பணம் அப்படின்னு சேர்க்குற ஆர்வம் அதிகமாகும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் செலவு செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது உங்களோட பணத்துக்கு சுப செலவு செய்கிறதா இருக்கும். இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் ஆகுங்க. ஒரு சில பிரச்சனையால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் தூங்காமல் டயர்டாக ஆகிடுவீங்க. இன்னும் சிலருக்கு செரிமானம் மற்றும் எலும்பு பிரச்சனை வரப்போகுது. அதனால் வெளியில் சாப்பிட வேண்டாம். நைட்டில் சீக்கிரமாக ஜீரணாகிற உணவை சாப்பிடுங்க. மருந்து மாத்திரையை கரெக்டாக எடுத்துக்கோங்க. துலா ராசிக்காரங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த துலா ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கும். செவ்வாய் பகவானை அதிபதியை கொண்ட 2வது நட்சத்திரம் சித்திரை. இவங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. அடிக்கடி கோபப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க பேச்சை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கவாங்க. இவங்களோட லைஃப் பார்ட்னர் அப்புறம் குழந்தைய ரொம்பவே நேசிப்பாங்க. ராகு பகவானை அதிபதியை கொண்ட நட்சத்திரங்களில் 2வது நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரம் பிரகாசமானது. மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு அழகும் தோற்றமும் கொண்டவங்க தாங்க இவங்க. புக்ஸ் படிக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுத்து லைஃப்பை ஸ்மூத்தாக நடத்துவாங்க. குரு பகவானை அதிபதியை கொண்ட 2வது நட்சத்திரம் விஷாகம். இது முருகப்பெருமானோட அவதார நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆன்மீகவாதியாய் பெரும்பாலானவங்க இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு 6 எழுத்து மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுக்கு முருகன் எந்த மாதிரியான பலன்களை கொடுத்தாரு அப்படின்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்க. துலாம் ராசி பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது நடக்காமல் ஏதாவது தடங்கல்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்க. இப்போ அது எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்க போகுதுங்க. எதை தொட்டாலும் வெற்றி அடைய போகிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு தொட்டதை துலங்குற மாதமாக அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கே ராணியாக இருக்க போகிறீங்க. குழந்தைங்க மீது எப்பயும் ஒரு கவனத்தை வச்சுக்கோங்க. குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. துலாம் ராசி ஆண்கள் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் சோம்பேறியாக தாங்க இருப்பீங்க. கடுமையாக உழைச்சாலும் அதுக்கான பலன் கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்த போகுது. கோபப்படாமல் அமைதியாக இருங்க. கடன் தொல்லையெல்லாம் ஆக போகுதுங்க. உடன் பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடு வரலாம். அனாவசியமாக பேசி மனதளவில் பிரிஞ்சிடாதீங்க. வண்டி வாகனம் வாங்குற வாய்ப்பும் ஆர்வமும் உங்களுக்கு இருக்குது. துலா ராசிக்காரங்க அதிகமாக பேசுவாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்திங்க. கடுமையாக உழைப்பாங்க. உழைச்சதற்கான ஊதியத்தை எதிர்பார்ப்பாங்க. பணம் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க. சண்டைன்னு வந்துட்ட விடமாட்டாங்கங்க. ஒரு சிலருக்கு 40 வயசுக்கு அப்புறம் தாங்க சொந்தமாக தொழில் செய்வாங்க. அது வரைக்கும் ஒரு இடத்துல நிலையில்லாமல் வேலையை மாறி மாறி செய்வாங்க. உங்களோட குலதெய்வத்தை பூஜை செஞ்சுட்டு வாங்க. நல்ல பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவை தாங்க பார்க்க போகிறோம்.
ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.